அப்படிங்கிற ஒரே ஒரு நினைப்பு தான். அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்த ஒரு பரம்பரை இன்னைக்கு நம்ம சுதந்திரம் இல்லாம இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் பொறுப்பாளர்கள் சொல்றேன், புரியுதுல? குடும்பத்தை நீங்க பார்த்து குடும்பத்தை நீங்க நல்லா வச்சாலே போதும். நீங்க அப்பதான் எனக்கு ஒரு அந்த வீட்டுல இருந்து ஒரு நல்லது கிடைக்கும், ஒரு நல்லபடியான வாழ்த்துக்கள் கிடைக்கும். இதெல்லாம் எல்லாரும் நீங்க உணரணும். இந்த புளியங்குடி இருக்குன்னா இந்த பெண் பிள்ளைகள் விஷயத்தை கரெக்டா கொஞ்சம் கையாண்டுக்கோங்க. தொண்டமான் புதுக்கோட்டையில இருந்து ஒரு பொட்ட பிள்ளை, நம்ம பொட்ட பிள்ளைய ஒருத்தன் திருமணம் முடிச்சுட்டு வந்திருக்கிறான். சங்கரங்கோயில்காரன் தான், கோயம்புத்தூர்ல படிச்ச பிள்ளை, BA இங்கிலீஷ் லெட்டர் படிச்சிருக்க அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சுட்டு வந்தவன். நான் தேவமாரி தான் சொல்லியிருக்கான். சட்டை நான் வச்சுக்கோமா தேவைப்படும், இதே மாதிரி சட்டைகளை வச்சுக்கிட்டு போய் நின்றுருக்கான், காதலிச்சிருக்கான். பிள்ளை தேவமாருன்னு சொல்லி அவனை நம்பி வந்த பிள்ளை கிட்ட வரும்போது ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரும்போது தான் அவன் வேற சாதினே தெரிஞ்சிருக்கு. அப்ப வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோமே, நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம அம்மா அப்பா சேர்த்துக்க மாட்டாங்களா? வேற வழி இல்லாம அவனோட வாழுது. கலப்பு திருமணம் பண்ணுனா அரசாங்க உத்தியம் கிடைக்கும் சொல்லி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க பத்தியா? அந்த சட்டத்தின்படி அவனுக்கு வேலை கிடைக்கி, வாத்தியார் வேலை கிடைக்கி, 1 லட்சம் சம்பளம் வாங்குறான். வேலை கிடைச்ச உடனே பிள்ளையை விட்டுட்டான். கலப்பு திருமணம் பண்ணுனா வேலை கிடைக்கும் சொல்லி அதுக்கு ஒரு கும்பல் அலையுது. மாட்டு சாதியை சேர்ந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு நம்ம அரசாங்க உத்தியத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த பிள்ளை தட்டி கேட்டதுக்கு அந்த பிள்ளைய SC/ST ஆக்ட் போட்டு 35 நாள் ஜெயில வச்சுட்டான். எப்படி கூட்டு வந்த நம்பி வந்த பொட்ட பிள்ளைய SC/ST ஆக்ட போட்டு தூக்கி உள்ள வச்சுட்டான். அந்த பொம்பளை பிள்ளை அழுது நம்ம ஆபீஸ்க்கு வருது, அண்ணே வணக்கம், எனக்கு இந்த ஊருனே அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் இந்த வாரத்துல மட்டும் 7-8 பொட்ட பிள்ளைகள் அழுதுருக்கு. நான் என்ன பதவியில இருக்கிறேன்? MLA இருக்கானா, MP இருக்கானா, அமைச்சரா இருக்கானா? நான் உங்க கூட்டம் நான் இருக்க பத்தியில அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் மிரட்டுறேன். இப்படி எல்லா பக்கமும் நான் போற இடத்துல எல்லாம் கூட்டம் வருது பத்தியில அந்த கூட்டத்தை வச்சு அரசாங்கத்தை மிரட்டிக்கிடுவேன். வாங்க பாருப்பா, என் சமயத்துக்கு வரணும்னா நான் உங்களை விட மாட்டேன், நான் போராட்டம் நடத்தும் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். அதனாலதான் இந்த மாதிரி கூட்டமா நீங்க கூடும் போது அதாவது ஒழுக்கமா நம்ம இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். உங்களை வச்சுதான் இந்த சமுதாயத்தை நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அதுல எந்த ஒரு மாற்றத்துக்கு இல்ல, காப்பாத்துவேன். அதனால பெண் பிள்ளைகளை நம்புங்க, பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க. இளைஞர்கள் மது அருந்தாதீங்க, தாய் தகப்பனை மதிங்க, அக்கா தங்கச்சிய மதிங்க, அக்கா தங்கச்சி மேல பாசம் வைங்க. உங்க தாய் தகப்பனை தாண்டி நான் உங்க மேல பாசமா இருக்க மாட்டேன். அதை நீங்க மனசுல முதல்ல நீங்க நினைக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்க அக்கா தங்கச்சி உங்க தாய் தகப்பன் வந்துதான் பக்கத்துல இருந்து ஆஸ்பத்திரியில இருந்து பார்க்க முடியும். நான் அங்க இருந்து ஒரு அரை கிலோ இல்ல 1 கிலோ ஆப்பிள வாங்கிட்டு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு உன்கிட்ட கொடுத்துட்டு தம்பி என்ன பார்த்து போனி தானே, என்னப்பா அப்படி பண்ணிட்டேன்னு போயிருவேன். ஆனா உனக்கு பீ மூத்திரம் அள்ளணும்னா உன் தாய் தான் அள்ளுவா, உன் தகப்பன் தான் அள்ளுவான், உன் அக்கா தங்கச்சி தான் இருப்பா. அதனால இளைஞர்கள் அதை நினைங்க. புரியுதா உங்களுக்கு? இசக்கி ராஜா வந்தா நான் போற இடமெல்லாம் இப்படியே இங்க இருக்க, நான் உங்களை வச்சு அரசியல் பண்ணணும்னு வரல. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்க நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை நீங்க கூட்டிருக்கீங்க. தொடர் போராட்டம் இருக்கு. மதுரையில ஒரு பையன், அவ அப்பா பிரசிடண்டா இருந்தாரு. நல்லா கேட்டுக்கோங்க, பிரசாத்ங்கிற ஒரு பையன், அவ அப்பா பிரசிடண்டா இருந்தாரு. வாழ்ந்து கட்ட குடும்பம். அவ அப்பாவும் இறந்துட்டாரு, அம்மா இறந்துட்டாரு. அந்த பையன் பிரசாத்ங்கிற பையன் ஒயின் ஷாப்ல பாட்டல் எழுற வேலையை பாக்குறான். அந்த பையனை திட்டம் போட்டு கொலை செய்யணும், தமிழ்நாட்டுல இந்த ஆட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல யார்கிட்ட வம்பிழுக்கலாம்னு சொல்லி ஒரு கும்பல் அந்த ஒயின் ஷாப்ல போய் வம்பிழுத்து அந்த பையன் நினைக்கிறான், நீ ஒயின் ஷாப் விட்டு வெளியே வாழ உடைய கொல்லா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவன் என்ன பண்ணிருந்தான், 10 மணிக்கு போகக்கூடியவன் 8 மணிக்கே போயிரும். அவனுக்கு பாருங்க கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல. இப்பதான் அவன் பொண்டாட்டி அந்த பிள்ளை மாசமா இருக்கா. 1 மாசமோ 1.5 மாசமோ தான் இருக்கா. அவன் என்ன சொல்றான், அவன் என்ன நினைச்சிருக்கான், அவன் ரவுடி கிடையாது, அவன் மேல எந்த வழக்கம் இல்ல. அவன் பிறந்தது தேவமாரா பிறந்துட்டான். அப்ப தேவமாரா பிறந்தா அவனை அந்த இடத்துல வம்பிழுத்து அடிச்சு கொன்னுறோம்னு நினைச்சான். 8 மணிக்கே போயிரும் நம்ம வீட்டை பார்த்து அப்படின்னு வந்த பையல திட்டம் போட்டு கல்லால அடிச்சு கம்பால அடிச்சு கொன்னுட்டானுங்க. இன்னையோட 5 நாள் ஆயிட்டு வர்ற புதன்கிழமைக்கு வர்ற 3ஆம் தேதி மதுரையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நம்ம சமயத்தை சேர்ந்தவங்க, அம்பலக்காரர்கள், ஊர் நாட்டாம எல்லாம் சேர்ந்து பண்றாங்க. கிட்டத்தட்ட 5000-10,000 பேர் ஒண்ணு திரளாங்க. அந்த போராட்டத்துக்கு நான் போறேன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அந்த போராட்டத்துல நான் போய் கலந்துக்கிட போறேன். அப்போ அந்த பையனுக்கு மட்டும் இந்த மாதிரி சமுதாய அமைப்புல ஏதாட்டு இருந்தான்னு வைங்களேன், அமைப்புல இருந்திருந்தோம்னா படிச்சவன் வராத, படிச்சவன் நீ படி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்துல இல்லாதவங்க அமைப்புல சேருங்க. இளைஞர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தா நீ படிப்பை மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா நீ படிச்சு நீ முன்னுக்கு வந்தா மட்டும்தான் என்னையும் சேர்த்து காப்பாற்ற முடியும். அப்படிங்கிற நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வீட்டிலையும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கவங்க இயக்கத்தை சார்ந்திரீங்க. அவன் ஜாதிக்காரன் இயக்கம் தான் அவன் ஜாதியை காப்பாத்தும். வேற நீங்க ஓட்டு போட்டவங்க வச்சவங்க
பெரியவங்க யாரும் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த பையனை கொன்றுதான். அப்ப நியூஸ் எப்படி வருது? பைக்கில் வந்துகிட்டு இருக்கல, அந்த பையன் வேலை முடிச்சு வந்துட்டு இன்னொரு பைக்கு மோதி சண்டையாகி இறந்துட்டான்னு சொல்லி வந்துருது எஃப்ஐஆர். எப்படிடா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உடனடியா அதை ஆழமா எடுத்து விசாரிக்கும் பொழுது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ், அண்ணே பாருங்கண்ணே, மதியானமே இந்த பையன் வம்பிழுத்த வீடியோ இருக்குன்னு அதை பார்த்துட்டு மனசு வெறும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பிள்ளையை ஏமாத்தி பாடியை வாங்கியாச்சு. உடலை வாங்கிட்டாங்க. ஏன்னா உடலை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ற ஏன்னா நம்ம இனம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எதா இருந்தாலும் நம்ம வந்து சட்ட ரீதியா பாத்துக்கலாம், போராட்ட ரீதியா பாத்துக்கலாம் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அதுல மாட்டுக்கிறது இல்ல. அப்ப அந்த பையன் அனாதையா செத்து போயிட்டோம்ல, அதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்ன குட்டி அதே இடத்துல ரம்புன்னு ஒரு பையல கோயில் திருவிழா பார்க்க போன பையல அடிச்சு கொண்டாங்க. அப்ப இதோட எத்தனாவது மாடர்? 2வது மாடர். தேவமாறுன்னு சொன்னதுக்காண்டி, தேவமாறு பிறந்ததுக்காண்டி இது வரைக்கும் 24 பேரை கொண்டிருக்கான். 24 பேர் செத்து போயிட்டாங்க. எந்த தப்பு பண்ணாம. நீ என்ன ஆளுக்கா அப்படின்னு கேட்டு தேவமாரா வீட்டுல அப்படின்னு சொல்லி அந்த மாடர் மட்டும் 24 மாடர் நான் கணக்கு வச்சிருக்கேன். எல்லா வீட்டுக்கும் போயிருக்கேன், துஷ்டியில கலந்துகிட்டு இருக்கேன், தப்பே பண்ணாம. அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு கேட்டா நான் குற்ற பரம்பரை, நான் ரவுடி பைய, தேவமாரி தான் ரவுடி பைய, தேவமாரி தான் குற்ற பரம்பரை அப்படின்னு ஒரு கும்பல் வந்து பரப்பிக்கிட்டு இருக்கு. அது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தோட தலைவர் தான் அதை பத்தி பேசாரு. குற்ற பரம்பரையை மீண்டும் கொண்டு வரணுமா? குற்ற பரம்பரைனா என்னன்னு தெரியாத மக்கு, குற்ற பரம்பரைனா ஆங்கிலன் வந்து நம்மளால அடக்க முடியல, ஆங்கிலனின் பீரங்கி கொண்டு தன் மார்பை இரையாக்கிய கூட்டம், வெள்ளக்கார வரும்போது சண்டை போடுறதுன்னு ஓடல. இப்படி ஒரு இடம் மூர்க்கத்தனமா இருக்கானடா அப்படின்னு சொல்லி இவனை அடக்கணும்னா கைரேக சட்டம், குற்ற பரம்பரை சட்டம் போடணும் தான் போட்டான். நாம குற்ற பரம்பரை சட்டம்னா நம்ம திருடல, நம்ம எவன் ஜங்கிலியும் அக்கல. புரியுதா உங்களுக்கு? குற்ற பரம்பரை சட்டம்னா பெருமை நினைக்கிறேன். ஆங்கிலன அடக்கன பரம்பரை நம்ம, அதுக்குதான் குற்ற பரம்பரை போட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆனா இவன் குற்ற பரம்பரை மீண்டும் குற்ற பரம்பரை சட்டம் போட்டுருங்க. அந்த சமுதாயம் தப்பு பண்ணுது. அப்ப இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. நிம்மதியா அரசு உத்தியோகத்துக்கு போக முடியல. திருநெல்வேலியில ஒரு மர்டர் நடக்கு. பொட்ட பிள்ளை லவ் பண்ணுச்சுன்னு சொல்லி அவசரப்பட்டு அறுவாடுத்துட்டான். இன்னைக்கு அந்த குடும்பமே ஜெயிலுக்கு போகுது. தமிழ்நாட்டுல எந்த சாதியாவது ஒருத்தன் கொலை செஞ்சான்னு சொல்லி அவ அம்மா அப்பாவை இது வரைக்கும் கைது பண்ணிருக்காங்களா? தேவமார கைது பண்ணிருக்காங்க. ஏன்னா இழுச்சவன் தேவமார, இழுச்சவன் தேவமாரு, தேவமாரு ஒண்ணு கூட மாட்டா அப்படி நினைக்க. ஆனா கூடுவோம், ஒண்ணு கூடுவோம். அந்த காலம் கிடையாது. இனிமே அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா தென் மாவட்டத்துல மிகப்பெரிய புரட்சி ஏற்படும். மாற்று கருத்து கிடையாது. விடமாட்டேன். உங்களுக்கு அப்படிதான் இன்னைக்கு கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். பல்வேறு இடத்துல நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் யாருக்கு சொந்தம், யாருக்குன்னா தேவமாருக்கு சொந்தமானு சொல்லுது. நம்ம பஞ்சாயத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுல போயிட்டு ஒரு தலைவர் சொல்றாரு பிளட், அவன் பிளட்ல அவன் ரத்தத்திலே திருட்டு ஓடுது. யாரு வம்பிழுக்குது? யார்? அப்போ நான் ஏதாவது ஒரு மேடையில போயிட்டு ஏதாவது ஒரு சாதியை திட்டிருக்கனா, பேசியிருக்கனா, நான் வம்பிழுத்திருக்கனா, எந்த சாதியாவது இழிவுபடுத்திருக்கனா? ஆனா என் சாதியை நீ மேடையில ஏறி அவன் ரத்தத்திலே பிளட் ஓடுதுங்கிற, அதான் எப்படின்னா திருட்டு பிளட் ஓடுதுன்னு சொல்ற. அப்ப வன்முறையை தூண்டுவது யார்? தமிழ்நாடு அரசு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் கண்டு காணாம இருக்க கூடாது. இது போன்ற வந்து கையவர்களை கைது செய்யணும் சொல்லி நான் தெரிவித்துக்கிறது. தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லி எங்க சமூகத்தை தான் இவங்க சீடுதாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதெல்லாம் உடைக்கணும். இன்னொன்னு என்னன்னா, இந்த தென்காசி மாவட்டம் இன்னைக்கு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வந்து நிரம்பி இருக்காங்க. இந்த மாவட்டம் முழுவதும் தென்காசி மாவட்டத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம மக்களுக்கு நம்ம சரி பண்ணி கொடுத்திருக்கோம். இன்னைக்கு விடிஞ்சா தென்காசி மாவட்டத்துல தான் இன்னைக்கு போன் வருது. அதன் அடிப்படையில இன்றைய கோரிக்கைகளாக இந்த புளியங்குடியில நம்ம இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்திருப்பதனால செண்பகாதேவி அணையை அரசாங்கம் பேணி பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த இடத்துல வைக்கிறோம். புளியங்குடி முருகன் கோவில் கும்பாசியத்தை உடனடியா அரசு வந்து இந்த தேர்தலுக்குள்ள இந்த அரசாங்கம் முடிவுக்குள்ள செஞ்சு முடிக்கணும் சொல்லி ஒரு கோரிக்கை வந்து பதிவு செய்யறேன். எலுமிச்சை சேமிப்பு கிடங்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டது மகிழ்ச்சி தருகிறது. அதை வந்து அரசாங்கம் விரைந்து செயல்படுத்த வேண்டும். சுற்று வட்டாரத்துல எல்லா கிராமத்திலும் பேருந்து வசதி இல்லைன்னு சொல்லி தான் போன் வந்துகிட்டே இருக்கு. அதனால அரசாங்கம் தயவு செய்து பேருந்து வசதி அந்த மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் செஞ்சு கொடுக்கணும் சொல்லி தலைமையோடு கேட்டுக்கொள்கிறோம். கிராமங்கள் தோறும் சாலை வசதியும் இல்ல, சாலை வசதி மோசமா இருக்கு. இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா உடனே அந்த இடத்துல சொல்லாமல் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்காமலே ஜெயிக்கலாம். ஏன் ஜெயம் எடுக்காங்கன்னு தெரியாது. இந்த தொகுதியோட எம்எல்ஏ பேரே தெரியாது. யாருக்காவது தெரியுமா எம்எல்ஏ பேர் என்னமா? 4.5 வருஷம் ஆச்சு. யாருக்காவது எம்எல்ஏ பேர் தெரியுமா? அந்த அளவுக்கு ஒரு எம்எல்ஏ. புளியங்குடி தேவர் சிலை வெங்கல சிலையா நம்ம மாத்தணும். அந்த சிலையை வந்து பார்த்தேன். உண்மையிலே எந்த ஊர்ல எல்லாம் நம்ம ஐயா முத்துராமலிங்க சிலை இருக்கோ அந்த ஊர்ல எல்லாம் நம்ம மக்கள் உணர்வோடு இருப்பாங்க. அதை நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. அந்த சிலைய ஆளுயர சிலையா வெங்கல சிலையா நம்ம மாற்றியே தீரணும். அதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறோம். அது போக வாசுதேவநல்லூர் சங்கரன்கோயில் தொகுதி கிட்டத்தட்ட 40-45 வருஷமா தனி தொகுதியா இருக்கு. ஒரு தேவமாரோ, ஒரு பிள்ளைமாரோ, ஒரு செட்டியாரோ, ஒரு நாடாரோ, கோண
கோனாரோ முதலியாரோ யாரும் நிக்க முடியாத சூழ்நிலை. அப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியும். தனி தொகுதினா என்னன்னு நம்ம மக்களுக்கும் புரியாது. புரியுதுல? அப்போ 40 வருஷமா இருந்துட்டுல அந்த மக்களுக்கு நீங்க ஒரு அந்த பட்டியலின மக்களுக்கு நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு மாத்தி கொடுத்துருங்க. வேற எங்கேயாவது இது வரைக்கும் இருந்துச்சு பத்தியா அதெல்லாம் மாத்துங்க. இதை விட்டுருங்க. 40-45 வருஷமா இருக்கு. அதை நம்ம கவனத்துல கையெடுக்கணும். அதுக்கான மனுக்கள் அனுப்பியிருக்கேன். இந்த திருப்பி தேர்தல் புறக்கணிப்போட விஷயம் நம்ம மாநாட்டுல அறிவிப்போம். கண்டிப்பான முறையில் நீங்க எல்லாரும் மாநாட்டுக்கும் வந்து சேரணும்.